இப்படிதான் நம்ம அனுபவபூர்வமா சொன்னோம்னா தாம்பரத்துல இருந்து ஒரு வந்திருந்தாங்க. அவங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு வீட்டுல உள்ளவங்க அவங்க இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலி வீட்டுல கடன் காரணமாக அவங்க இது அந்த பிள்ளை ஃபிக்ஸ் வரும். அந்த பிள்ளை வீட்டு குடும்பத்தோட இது பண்ணி தூக்கு போட்டு செத்துருக்காங்க. பிள்ளைக்கு மட்டும் மருந்து கொடுத்து சாவடிச்சுட்டு இவங்க அம்மாவும் அப்பாவும் தூக்கு போட்டு செத்துருக்காங்க. இவங்க 20-25 வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்டி வந்ததுக்கு அப்புறமா அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை. 11 வயசு பொம்பளை பிள்ளை தானே அந்த ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சுது. அது எப்போ வருதுன்னா விடிய காலம். அதாவது ஒரு நல்ல தூக்கம் தூங்கி 3 மணி 2:30 மணி 3 மணி 4 மணி இந்த டைம் ஆகும்போது அந்த ஃபிக்ஸ் வருது ஆரம்பிச்சுது. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பிள்ளை கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தானா பேச ஆரம்பிக்குது. நான் இப்படிதான் இருந்தேன், எங்க வீட்டில் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் தானா பேசுது. பேசிக்கிட்டு பயமுறுத்துற மாதிரி பண்ணுது. அப்புறம் படுத்து தூங்கிடுது. இது கண்டினியூவா ஒரு மாசம் 2 மாசம் நடந்ததுக்கு அப்புறம் நம்மகிட்ட வந்து இது பண்ணாங்க, இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பேச வரும்போது நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போயிட்டு பூஜை பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிச்சு. அதுவே வந்து பேசுது. நான் எங்க வீட்டில் எப்படி இருந்தாங்க, நாங்க இத்தனை பேர் இப்படி இருந்தோம், இப்படி இறந்தோம், அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி பண்றேன், இப்படி ஒரு தொந்தரவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம அதை நம்ம அதாவது இறந்த ஆன்மா அது அதோடைய சொந்தமான இடம்னால அந்த இடத்துல அவங்க இருக்கிறது வரைக்கும் அவங்களுக்கு எந்த இது வராத அளவுக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணி கொடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு வராத அளவுக்கு கொடுத்து அப்புறம் அந்த வீடு வாடகைக்கு தான் இருந்தாங்க. அதனால அந்த வீடை காலி பண்ற மாதிரி ஒரு 6 மாசம் கழிச்சு அவங்க அந்த வீடு காலி பண்ற மாதிரி ஒரு இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்து இப்போ அந்த ஸ்கூல் லீவ்ல தான் காலி பண்ணி மாறி இருக்காங்க. இதை மாதிரி அதாவது ஒரு கெட்டது இருக்குதுன்னா கண்டிப்பா அதோட இது நமக்கு இருக்கும். அது நாளடைவில் போக 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 தான் நமக்கு அதிகமான ஆபத்தை கொடுக்கும்.